சார் பிரதீப் சார். சார் பார்க்கறதுக்கு தனுஷ் சார் மாதிரி அழகா இருக்கீங்க, வாழ்த்துக்கள் சார். ஏன் சார்? அப்புறம் உங்களோட ஆக்டிங்லாம் வேற லெவலில் இருக்கு. உங்களோட டைலாக் மாடுலேஷன் வந்து எஸ் எஸ் சூர்யா சார் மாதிரி நடிப்பு அரக்கன் மாதிரி இருக்கு. வரக்கூடிய படங்கள்ல உங்களுடைய மாடுலேஷன் விஜய் சார் மாதிரி அஜித் சார் மாதிரி மாற வாய்ப்பு இருக்கு சார். டைரக்டர் சார், இது வந்து இந்த ஷேப் ஷிஃப்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல கரெக்டான ஒரு வார்த்தை கேட்கறது வந்து அப்படி இப்படி 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 மாறிட்டு இருக்குமான்ற மாதிரி. என்னன்னா இப்போ நான் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணும் போது ஒரு விதமா நடிச்சேன். உத்தமன் பிரதீப் அப்படின்ற ஒரு கேரக்டர், இந்த எக்ஸென்ட்ரிக்கான கேரக்டர் அப்படியே இருந்துச்சு. இப்போ ஆக்சுவலா டிராகன்ல வந்து உத்தமன் பிரதீப் மாதிரி இருக்காது, ரொம்ப வித்தியாசமா. நான் கிட்டத்தட்ட டைரக்டர் என்ன எனக்கு பண்ணி காட்டுவார், அதை தான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா அவரோட கேரக்டர் தான் டிராகன்றவங்க கொஞ்சம் ஃபர்ஸ்ட் திமிரு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த அந்த விதமாக தான் அதை நடிச்சு ட்ரை பண்ணேன். ஸோ இனிமே வர படத்துல அந்த டைரக்டர்ஸ் எப்படி சொல்றாங்களோ அந்த மாதிரி நடிக்க முயற்சி பண்ணேன். சார் இப்போ வந்து கேட்குறது வந்து முத்த காட்சி இருக்கு சார். என்னன்னா ஃபர்ஸ்ட் படத்துல ஜெயபிரவி சார் வந்து நீங்க முத்தம் கொடுக்க, செகண்ட் படத்துல வந்து கடைசி சீன்ல வந்து முத்தம் கொடுத்தீங்க. இப்போ இந்த படத்துல இருந்து 2 முட்டையும் வந்து முத்தம் கொடுத்துட்டீங்க. அது டேரக்டர் வச்சாரா இல்ல நீங்களே ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து அந்த கோமாளி படத்துல வந்து கிஸ் சீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்துச்சு. அவர் கிஸ் பண்ணுவாரு, அதனால அடிப்பாங்க, அதனால ஒரு சிச்சுவேஷன் ஒன்று வரும்ன்ற மாதிரி. ஆனா சார் வந்து வேணான்னு சொன்னாங்க. அந்த கிஸ் வந்து நம்ம எடுக்க வேணாம், சீட் பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறம் லவ் டுடே பொறுத்த வரைக்கும் கிஸ் இல்லை, சீட் பண்ணி எடுத்தது தான். அதுக்கப்புறம் இந்த படம் பொறுத்த வரைக்கும் முதல்ல நான் டைரக்டர் கிட்ட வேணான்னு தான் சொல்லிட்டு இருந்தேன், கன்வின்ஸ் பண்ணிருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் ஹி ஃபெல்ட் அந்த கதைக்கு ஆக்சுவலா படத்தோட கதையில வரும் அந்த மாதிரி ஒரு ட்ரீம் பண்ணுவாங்க. அந்த ட்ரீம் அது அந்த இது சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா அவரு சொன்னது அது பண்ண வேண்டியதா இருந்துச்சு. இல்ல நண்பர்னால வந்து முழுமையா உரிமை எடுத்துனாரா சார்? ஓமேகடலை பார்த்தோம், அதோட கிளைமேக்ஸ்ல கோர்ட்ல கிஸ் இருக்கணும். அது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் லவ்ஸ். வந்து ஹீரோ வந்து ஒரு அந்த பொண்ணை பார்த்தா ஃபீலிங்ஸே இல்லைன்னு சொன்ன ஒருத்தன் வந்துட்டு கடைசியா அந்த பொண்ணை கிஸ் அடிக்கிறதுல 1000 ஒரு 20 பேஜ் டைலாக் அந்த கிஸ்ல இருக்கு. அதை வந்து கிராஸாவோ அதை வந்து இதனால வந்து படத்தை இது பண்ணலாமோ அந்த மாதிரி கிடையாது. அந்த கதைக்கு அது தேவைப்பட்டுச்சு. இன்ஃபேக்ட் நான் சொன்ன மாதிரி அவர் ஃபர்ஸ்ட் வேணான்னு நான் தான் சொன்னேன், எனக்கு அது வேணும். பிகாஸ் அட் எண்ட் ஆஃப் த டே இட் ஷோஸ் அ ஃபார்ம் ஆஃப் லவ். நம்ம எல்லாருமே கிஸ் பண்றது தானே சார், அப்புறம் என்ன சார்? அதனாலதான் வச்சிருக்கோம். அதே மாதிரி வந்துட்டு கிஸ் தான் போட்டு அது எல்லாரும் முகம் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே அவ்வளவுதான். அதுக்கு மேல அது ரொம்ப ரொம்ப ஒரு ஆக்டர்ஸ் ஃபெல்ட் வெரி கம்ஃபர்டபிள். அதுக்கு மேல அதுல டைரக்டர் சார், இதுவும் ஒரு கல்லூரி படம், இது என்ன புதுசா இருக்கு? அதான் சார், இது வந்து கல்லூரி படம்ன்றது வந்து மட்டும் கிடையாது. இது வந்து கல்லூரி முடிச்ச ஒரு மாணவன், அதுக்கப்புறம் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் கல்லூரியில இருந்து ஆட்டம் போட்டு வெளியே போன ஒருத்தன், ஒரு 4 செவத்துக்குள்ள ஹீரோவா இருக்க ஒருத்தன் ரியல் லைஃப் ஃபேஸ் பண்ணும்போது என்ன இருக்குதுதான். அர்ச்சனா மேடம், காலேஜ்குள்ள அர்ச்சனா மேடம், நீங்க ஏஜிஎஸ் படம்னாலே கல்பாத் பிரதர்ஸ் 3 பேர் வருவாங்க. இப்போ எல்லாமே கல்பாத் சிஸ்டர் 2 பேர் வராங்க. அதனால ப்ரொடியூசரே கேட்கிறோம், சக்சஸ் ரேட் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு, போன வருஷத்தோட 2 வருஷம் கம்மியாயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது முக்கியமான காரணம் ஹீரோவோட சம்பளம் வந்து பல மடங்கு கூடுது அப்படின்னு. லவ் டுடேக்கு அப்புறம் இவர் பல மடங்கு இந்த படத்துக்கு சம்பளம் வாங்கினார். நாங்கள் மெம்பர்ஸ் கேட்க மாட்டோம், உண்மையா இல்லையா? எங்களுக்கு என்ன ஆசையோ அது கொடுக்கணும். அவருக்கு பிட்வீன் ஹீரோ அண்ட் ப்ரொடியூசர் தான். ஒரே நிமிஷம், மைக் கொடுங்க. மைக். நீங்க ஆக்சுவலா இயக்குனர், இந்த இயக்குனர் எப்படி உங்களை இயக்கியிருக்காரு? அவரு நடிகரா நடிச்சிருக்காரா இல்ல இயக்குனராவே நடிச்சிருக்காரா? இயக்குனரா நடிச்சிருக்காரு. அது எனக்கு லாஸ்டா புரியல, எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் ஒரு பதில் சொல்றேன். சார் டைரக்டரா ஒரு போர்ஷன்ல இப்படிதான் நடிக்கணும் அவர் சொல்லுவாங்க, நீங்களே இயக்குனர் தானே, அவர் சொன்னது வாங்கிட்டீங்களா? நடிகரா நீங்க ட்ரை பண்ணீங்களா இல்ல இயக்குனராவே ட்ரை பண்ணீங்களா? நானு ஓகே இல்ல முழுக்க அவரு அப்படி விட மாட்டாரு. நானும் வந்து ஆரம்பத்துல வரும்போது சரி நம்ம ஃப்ரெண்டு தானே
இல்லாத போடுவோம், கம்ஃபர்ட் போடுவோம், ஜாலியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து நினச்சேன். நம்ம இஷ்டப்படி லைட்டாக அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது முதல் நாள்லேயே எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஏன் ஏன் இது இல்லையே டைலாக் அப்படின்னு வந்துட்டு. ஸோ இல்லை ஒரு மானியத்தேனே தானே, இல்லை கேரக்டர் இப்படி தான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹி வாஸ் வெரி ஸ்பெசிஃபிக். என்ன அவருக்கு என்ன வேணும் அவருக்கு தெரியும். அது என் ஆக்டிங்கில் மட்டும் இல்லை, எடிட்டிங்கோ, மியூசிக்கோ, இல்லை சினிமோட்டோகிராஃபியோ, ஒருத்தன் போடுற ட்ரெஸ்லேருந்து ஒரு சின்ன சின்ன விஷயமும் அவருக்கு என்ன வேணுமோ அதை தான் அவர் கேட்டு வாங்கியிருக்காரு. முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட அவர் என்ன பண்ணாலும் அதை தான் நான் வந்து பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சம் என்னோட நான் பண்ணால் கொஞ்சம் எப்படி இருக்குமோ அது அப்படி வந்திருக்கும். ஏன்னா அவர் என்னை பார்த்து அனலைஸ் பண்ணி தான் ஒன்றுமே பண்ணார். எனக்கு என்ன வரும் என்ன வராது அதெல்லாம் புரிஞ்சுட்டு தான் அவர் பண்ணியிருக்காங்க. ஸோ முழுக்க முழுக்க அவரோட இயக்கத்தில் நான் நடிச்சிருக்கேன். இப்போ இருக்க ஜென்ரேஷன் உங்களை தான் ஃபாலோ பண்றாங்க நிறைய பேர். அப்படி இருக்கும்பொழுது படம் முழுக்க வாயில சிகரெட் தான் வச்சிருக்கீங்க, நடுவில் தண்ணி வச்சிருக்கீங்க. இதை கம்மி பண்றதுக்கான வாய்ப்பு நீங்க சொன்னீங்களா, இல்ல இனிமே அதிகமா நடிப்பீங்க அந்த மாதிரி சிகரெட் வச்சு? இப்போ டைரக்டர் நீங்களும் சொல்லலாம், டைரக்டரும் சொல்லலாம். நான் ப்ரொடியூசரா சொல்றேன். அதனால அந்த படத்தை பார்க்கணும். காலேஜ்ல போற பசங்க, இது மாதிரி ஹேபிட்ஸ் இருக்கிற பசங்க ஏதாவது படம், இந்த படத்துல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா நாங்க ஒரு சொல்ல ட்ரை பண்ணிருக்கோம். இட்ஸ் a very meaningful film. It's not a silly college film கிடையாது. மிஸ்டர் அஸ்வத் ஆக்சுவலி ஓமை கடவுளை ஓமை கடவுளை வந்த டைம்ல தான் இந்த டிவோர்ஸஸ் வந்து அதிகமாக பூம் ஆச்சு. அண்ட் இப்போ வரைக்கும் அதுல பெரிய சேஞ்சஸ் இல்லை, அதிகமாகிட்டே தான் இருக்கு. ஆனா உங்களோட மூவி இப்போ வரைக்கும் அதுக்கான ஒரு மெசேஜாவே நிக்குது. அந்த மாதிரி இந்த மூவி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனோட பிரச்சனை அல்லது ஏதாவது ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போதா? இது எனி மெசேஜஸ் will you gonna convey அந்த மாதிரியா? மேம், வித் ரெஸ்பெக்ட் டு விமன் ரிலேஷன்ஷிப் இந்த படத்துல நிறைய இருக்கு. ஆனா அது ப்ரையாரிட்டி, அது மட்டும் ப்ரையாரிட்டி கிடையாது. ஏன்னா ஓமை கடவுளே இஸ் பியூர்லி ஆன் லவ் ரிலேஷன்ஷிப் ட்ராமா. இந்த ரிலேஷன்ஷிப் ட்ராமா மட்டும் கிடையாது. ஆனா நீங்க கேட்குற அந்த ரிலேஷன்ஷிப் ஆங்கிளை வந்து பெர்ஃபெக்டா வந்துட்டு இந்த படத்துல ஹேண்டில் பண்ணும். என்ன மாதிரி சொல்லலாம்னா, இப்போ ஒரு எக்ஸை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்ற விஷயமும் இந்த படத்துல வந்து ஹேண்டில் பண்ணும். ஸோ உங்களுக்கு அதை பார்க்கும்போது ஓகே நல்லா இருக்கு. ஆஸ் எ விமன் யூ வில் ஃபீல் வெரி ஹாப்பி தட் சீயிங் திஸ் ஃபிலிம். அதே மாதிரி இப்போ நீங்க அந்த இது கேட்டீங்கல்ல, இந்த சுண்டி விடுறதெல்லாம், அதுக்கான அடிலாம் இருக்கு அவருக்கு படத்துல. படம் பார்க்கும்போது தெரியும். அப்படி உங்களுக்கு சொல்லணும்னா படத்துல ஒரு போர்ஷன் மேல அது இருக்கவே இட் இஸ் டு ஷோ. நான் ஒன்று சொல்றேன்ல, நம்ம நல்லவனா இருந்தவன் நல்லவனா மாறினான் அப்படின்றதுக்கு கதை. கொஞ்சம் இப்படி இருந்தவன் இப்படி மாறுறான், ஆர்க் தான் கதை. ஸோ அந்த ஆர்க்ல அவனை எப்படி காட்டுறோன்றது தான் காமிச்சிருக்கோம். உங்களுக்கு படம் பார்க்கும்போது நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. இதெல்லாம் ஒரு விஷயமாவே அந்த ஒண்ணு மேம். அதே மாதிரி நீங்க கேட்டதுக்கு ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், சக்சஸ்ன்றதுதான் இருக்கிறது எல்லாருக்குமே பிரச்சனை. வாழ்க்கையில நம்ம எல்லாருமே சக்சஸ் நோக்கி தான் ஓடுறோம். ஸோ அந்த கம்பேரிசன் தான் நம்ம எல்லாருமே வந்து மனசை கஷ்டப்படுது. ஆனா உட்காந்து டீப்பா யோசிச்சு பார்த்தா யாரு என்ன சக்சஸ், யார் சக்சஸ்ஃபுல் அப்படிலாம் பேசணும். அது வந்துட்டு நான் என் அறிவுக்கு என் புரிதலுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும்னு ட்ரை பண்ணுவேன். அண்ட் உங்க ஒத்துக்கிட்டதுனாலதான் அதெல்லாம் நடக்குது. ஸோ நான் எப்படி அதை பார்க்கறேன் அப்படின்றது I have related it to a family angle with respect to success, which you will love it. எனக்கு நான் நம்புறேன் நீங்க உங்களுக்கு ஓமை கடவுளை பிடிச்சுன்னு சொன்னதுனால அந்த ஆங்கிள் இந்த படத்துல சக்சஸ்ன்ற விஷயத்த பேசுறது. அதுதான் யங்ஸ்டர்ஸ் வெளியே எடுத்துட்டு. another one question, கௌதம் மேனன் சார் எப்படி டான்ஸ் ஆட வச்சீங்க? இது வரைக்கும் ஆக்ட் பண்ணிருக்காரு, பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அவரை ஃபர்ஸ்ட் நடிக்க வச்சதும் நான் தான். அவர் டேரக்டராகவே கூப்பிட்டு ஓமை கடவுள். ஸோ ஒரு சின்ன ஒரு நல்ல ஒரு பாண்ட் இருக்கு எனக்கும் அவருக்கு. இன்னொன்னு என்னன்னா, கேட்டா அவர் மறுக்க மாட்டாருன்னு தெரியும். ஒரு காலைல ஹைதராபாத்ல தான் ஷூட்டிங், செட்டுக்கு வந்தாரு. வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி என்னோட வந்து இந்த மாதிரி ஸ்டெப் ஆடி கான்செப்ட்ல எல்லாம் பார்த்துருக்கோம் சார், எனக்காக நீங்க ஆடுங்கன்னு கேட்டதுக்கு அப்புறம் இருந்துனை. ஆனா ஒரு ஃபர்ஸ்ட் டேக் ஆடும் போது எல்லாரும் கை தட்டிட்டாங்க, சுத்தி ஆடுறாங்க. everybody was shocked seeing him dancing. So it is just that அவர் எம்எல்ஏ இருக்கிற ஒரு லவ், அவங்க நல்லா காட்டுவான்ற ஒரு நம்பிக்கை. he came and danced and இப்போ எல்லாரும் அதை பார்த்து என்ஜாய் பண்றாங்க. I thought ஏதோ ஒரு விஷயம் சர்வ் பண்ணும்போது புதுசா இருக்கட்டும் அப்படின்ட்டு அவுட் ஆஃப் லவ்.